ஒரு முடிவெடுத்தா அதுக்கு எல்லாரும் எந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இல்ல இந்திரா. வேணாம் சித்தப்பா, வேண்டாம். இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சதை விட நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது சரி, உங்களை சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. தப்பு ஏன் மேலதான். நான் இவங்களுக்கு நம்ம பணத்துல இருந்து எடுத்து செலவு பண்ணி கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்கவே கூடாது. அது ஏன் தப்புதான். சித்தப்பா, இந்த குடும்ப சொத்து, இந்த குடும்ப பணம்னு இல்லாம என்னோட பணத்துல நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்கு நீங்க யாரும் கணக்கு கேட்க மாட்டீங்களே. இந்திரா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சித்தப்பா, என்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? 24 மணி நேரமும் இந்த குடும்பம்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் மட்டும் தானே நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேற எப்படி நான் பேசணும்னு சொல்லுங்க. இப்போ சித்தி, சித்தப்பா, ரித்திகா, சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அயலிக்கும் சிவாவுக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கும். அதுவும் முழுக்க முழுக்க இந்த இந்திராணியோட தனிப்பட்ட பணத்துல இருந்துதான் எடுத்து நடத்தி வைக்க போறேன். இதுக்காக வேணும்னா தனியா ஒரு அக்கவுண்ட் போட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். குடும்ப சொத்து என்னைக்குமே குடும்ப சொத்தா மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அயலிக்கும் சிவாவுக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கும். மோனிகா நினைச்சா நடக்கும். மோனிகா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஹலோ. ஹலோ, மோனிகா மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் ரித்திகா பேசுறேன். எந்த ரித்திகா? தெரியாத மாதிரி பேசாதீங்க. நான் கபிலன் வைஃப் ரித்திகா பேசுறேன். ஓ, அந்த ரித்திகாவா? என்ன புதுசா கால்லாம் பண்ணிருக்க? என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ போன் பண்ணுவேன்னு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது சரி, ரீல்ஸ் எடுத்தா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி தானே ஆகணும். புரியல. கத்திரிக்காய் விளைஞ்சா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதோட மாடர்ன் வெர்ஷன்ல சொன்னேன். நான் உங்களை மீட் பண்ணணும். சரி, எப்போ வரணும், எங்க வரணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம். நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே. இந்திராணி, உன் வீட்ல இருந்து ஒரு ஆடு தானா தலைய நீட்டுது. அத வச்சு உன் தலைய வெட்டுற. இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. பாவைக்குட்டி, இதை இப்படி எழுதக்கூடாது. கொடு. இத இப்படி எழுதணும். மேடம், என்ன டயக்ராம் வரைய சொன்னா நீங்க தான் வளையறீங்க. ஆனா கோடு வளையலையே. இப்படி சொல்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. சரி, கொடு. அடடா அண்ணி, டயக்ராமே இவ்ளோ அழகா வரையறீங்களே. அப்படியே இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு, அதையும் வரைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா பொன்னி? என்ன நீ? உன் ஹால் டிக்கெட்ல உன் போட்டோவை தூக்கிட்டு என் போட்டோவை ஒட்டி வச்சிரு.
உனக்கு பதிலா நானே போய் எக்ஸாம் எழுதிடுறேன். ஆமால. ஆமாவா? அப்படி போட்டனா? இந்த ஒரு டயக்ராம் மட்டும் தான் வரைஞ்சு கொடுப்பேன், மத்தத நீ தான் வரையணும். ம். ஐலி, பொன்னியே திட்டிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைண்ணே, எனக்கு டயக்ராம் வரைய வரல, அதனால அண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதான் இன்னொரு ரெக்கார்ட் இருக்கு, அதுக்கும் வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் திட்டுறாங்க. என்ன உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கறியா? எங்க முடிஞ்சா அவர் இந்த டயக்ராம் வரைய சொல்லு பாப்போம். ஏய், என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது வரைஞ்சதே இல்லையா? அப்படியா? எங்க இந்த டயக்ராம வரைங்க பாப்போம். இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி மேட்ரு. என்ன பொன்னி, உங்க அண்ணன் கண்ணாலேயே ஸ்கேன் பண்றாரு. என்னண்ணா உங்களை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க? நீங்க அமைதியா இருக்கீங்க. இதோ பாரு, இப்ப எப்படி வரையறன்னு மட்டும் பாரு. ஐலி, பாத்துக்கோ. பொன்னி, கை அடிபடுறதுனால எனக்கு வலிக்குது, இல்லனா இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. பொன்னி, அப்ப உங்க அண்ணன் கைய மறைச்சுதான் வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எப்படியும் கை வலி சரியாயிடும். அப்புறம் இத வரைஞ்சுதானே ஆகணும்.